வெல்கம் பேக் டு மை சேனல் அட் டெக் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு HTML லாகின் ஃபார்மை எப்படி HTML CSS யூஸ் பண்ணி டிசைன் பண்ண போகிறோம் தான் பார்க்க போகிறோம். ஆல்ரெடி நீங்கள் இதோட ஷார்ட்ஸ் வீடியோஸ் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அதோட ஃபுல் வீடியோ தான் இது. பார்க்காதவங்க பார்த்துட்டு வந்துடுங்க. ஸோ இப்போ உங்களுக்கு டிஸ்பிளேயில் தெரிகிற இமேஜில் ஒரு நவ் பார் இருக்குது அண்ட் அது கீழே ஒரு லாகின் டிசைன் இருக்குது, ஒரு இமேஜஸ் இருக்குது. பட் நம்ம இப்போ பண்ண போகிறது என்ன அப்படின்னா, இந்த லாகின் மட்டும் தான் பண்ண போகிறோம். நெக்ஸ்ட் நம்ம எப்படி அந்த இமேஜ் எல்லாம் அலைன் பண்ணோம், எப்படி நவ் பார் வச்சோம், அதெல்லாம் வந்து பார்க்கலாம். இப்போ நார்மலாக ஒரு ஃபோல்டர் க்ரியேட் பண்ணியிருக்கேன். ஸோ ஃப்ரண்ட் எண்டுக்காண்டி நான் இதில் இமேஜஸ்னு ஒரு ஃபோல்டருக்குள்ளே ஒரு பேக்ரவுண்ட் இமேஜ் வச்சுருக்கேன். ஸோ இது எல்லாருக்குமே புரியும்னு நினைக்கிறேன். இப்போது நான் இதில் ஒரு ஃபைல் க்ரியேட் பண்ண போகிறேன். இந்த ஃபோல்டரை நான் ஓப்பன் ஃபோல்டர் கொடுத்து விஷுவல் ஸ்டுடியோ கோடில் ஓப்பன் பண்ணியிருக்கேன். அதுக்குள்ளே இருக்கிற இமேஜை தான் உங்களுக்கு டிஸ்பிளே பண்ணி காட்டுறேன். இப்போது நான் இதில் ஒரு நியூ ஃபைல் க்ரியேட் பண்ண போகிறேன். எதுக்குள்ளே அப்படின்னா, யூடியூப் ஃப்ரண்ட் எண்ட் அப்படிங்கிற ஒரு அந்த மெயின் ஃபோல்டருக்குள்ளே தான் நான் ஃபைல் க்ரியேட் பண்ண போகிறேன். இமேஜ் ஃபோல்டருக்குள்ளே இல்லை. ஸோ நான் ஃபைல் கிளிக் பண்ணிக்கிறேன். ஸோ ஃபைல் கிளிக் பண்ணி நியூ ஃபைலில் போயிட்டு நான் உங்களுக்கு ஒரு ஃபோல்டர் க்ரியேட் பண்ணி காமிக்கிறேன். உங்களுக்கு புரியணுமேன்னு சொல்கிறேன். இப்போ அது பக்கத்தில் இருக்கிற ஃபோல்டர் சிம்பிளை கிளிக் பண்ணிங்கன்னா புதுசாக ஒரு ஃபோல்டரை நீங்கள் க்ரியேட் பண்ணிக்கலாம். நான் ஒரு ஃபைல் தான் க்ரியேட் பண்ணுறேன். index.htmlனு சொல்லிட்டு கமா போட்டாதீங்க, HTML. இதில் HTMல்னு கொடுத்தாலும் அதோட எக்ஸ்டென்ஷன் கரெக்டாக புரிஞ்சுக்கும் நீங்கள் HTML ஃபார்ம் தான் யூஸ் பண்ண போகிறீங்கன்னு. ஸோ பக்கத்தில் பார்த்தீங்கன்னா அதோட லோகோ கூட வந்துடும். கோட் எடிட்டருக்கும் நோட் பேடுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னு சொல்லியும் பார்ப்போம். கோட் எடிட்டர் அப்படிங்கிறதுனால உங்களுக்கு எந்த ஒரு ஸ்பெல்லிங் மிஸ்டேக்கும் இல்லாமல் ஈஸியாக நீங்கள் ரன் பண்ணிடலாம். இப்போ நான் CSSக்கு ஒரு ஃபைல் க்ரியேட் பண்ணுறேன். style.css. சின்னு போட்டிங்கன்னா நீங்கள் C ப்ரோக்ராமிங் கோடு எழுத போகிறீங்கன்னு நினச்சிக்கோம். அதுவே CS போட்டிங்கன்னா C# கோடு எழுத போகிறீங்கன்னு நினச்சிருக்கோம். CSS அதோட எக்ஸ்டென்ஷன் கரெக்டாக போட்டுருங்க. இப்போது நான் இதுக்குள்ளே HTML ஃபைல் தான் யூஸ் பண்ண போகிறேன். நீங்கள் இதை டபுள் கிளிக் பண்ணிங்கனாலே உங்களுக்கு க்ரோம் டிஃபால்ட் ப்ரௌசராக இருந்துச்சுன்னா உள்ளே போய் நீங்கள் என்ன கண்டென்ட் வச்சுருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு டிஸ்பிளே பண்ணும். எந்த கண்டென்ட்டும் இல்லை அப்படின்னால எதுவுமே எம்டியாக ஓப்பன் ஆகிருக்கு. இப்போது நான் இதில் எக்ஸ்பிளனேட்டரி சிம்பிள் கொடுத்து என்ட்ரு கொடுத்தேன்னா எனக்கு HTML கோடே வந்துருச்சு. ஸோ இதுலேயே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் கோட் எடிட்டரோட பவர் என்னன்னு சொல்லிட்டு. இதுவே நோட் பேடில் அப்படின்னா நம்ம எவ்வளோ கஷ்டப்பட்டு இவ்வளோ கோடையும் நம்ம தான் டைப் பண்ணணும். இதில் ஸ்பெல்லிங் மிஸ்டேக் வந்துச்சுன்னா எரர் ஆகும். இப்போ நான் ஹைஸ்டோனில் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் கொடுத்துட்டு இந்த பேஜை ரீஃப்ரெஷ் மட்டும் பண்ணுறேன். நீங்கள் பாருங்கள், அழகாக ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அப்படிங்கிறது பிரிண்ட் ஆகிருக்கு. ஓகேவா? இந்த மாதிரி அவுட்புட்டை நீங்கள் ஈஸியாக வாங்கிக்கலாம். இதுவே கோட் எடிட்டர் யூஸ் பண்ணாமல் நீங்கள் நோட் பேட் யூஸ் பண்ணிங்கன்னா இது உங்களுக்கு சிரமமாக இருந்திருக்கும். இதில் நான் லாகின்னு போட்டுக்கிறேன். இப்போது ஒரு ஃபார்ம் டேக் ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஏன்னா நம்மளுடைய அவுட்புட்டை நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டோம். அதில் 2 இன்புட் டேக் இருக்குது. ஸோ நான் இன்புட் டேக் ஓப்பன் பண்ணி ஃபஸ்ட் டைப் டெக்ஸ்ட்டுன்னு கொடுத்துருக்கேன். ஸோ இன்புட் டேக்கில் டைப் நிறைய விதமாக இருக்குது. டேட் கொடுக்கலாம், பாஸ்வேர்ட் கொடுக்கலாம். ஸோ இந்த மாதிரி நீங்கள் நிறைய விதமாக கொடுக்கலாம். நான் இன்புட் டேக்கில் டெக்ஸ்ட் அப்படிங்கிற டைப்பை எடுத்திருக்கேன். ஓகேவா? ஏன்னா நான் இதில் என்டர் யுவர் மெயில் ஐடி இல்லாட்டா நேம், யூசர் நேமை தான் நான் கேட்க போகிறேன். அதனால் ஓகேவா? இப்போ நான் பிளேஸ் ஹோல்டரில் போய்ட்டு என்டர் யுவர் இமெயில்னு போட்டு ரிக்யூட் அப்படின்னு ஒரு செக்ஷனை போட்டிருக்கேன். நான் உங்களுக்கு ரீஃப்ரெஷ் பண்ணி காமிக்கேன். ஸோ என்டர் யுவர் இமெயிலில் ஒரு இன்புட் டேக்கில் என்டர் யுவர் இமெயில் மட்டும் வந்திருக்கு. ஓகேவா? ரிக்யூட் செக்ஷன் போட்டிருக்கனால என்ன யூஸ் அப்படின்னு பார்க்கலாம். வேல்யூன்னு இப்போ மாற்றிக்கிறேன் பிளேஸ் ஹோல்டரில். ஸோ ஆல்ரெடி ஒரு வேல்யூ டைப் ஆகிருக்கு, அதை ஃபுல்லாக எரேஸ் பண்ணிட்டு தான் நம்மளுடைய வேல்யூவை டைப் பண்ணணும். ஸோ பிளேஸ் ஹோல்டர்லாம் நம்ம அதில் ஏதாட்டும் ஒரு புது விஷயம் டைப் பண்ணும்போது அந்த இடத்துல டைப் ஆகும். ஓல்டான விஷயம் மறைஞ்சிரும். அது டிஃபால்ட்டாக நம்ம டைப் ஆகி இருக்காது. ஸோ வேல்யூக்கும் பிளேஸ் ஹோல்டருக்கும் இல்லை டிஃப்ரென்ஸை நீங்கள் யூஸ் பண்ணி பார்த்துக்கோங்க. அப்போ தான் அது இன்னுமே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட்டு நான் பிஆர் டேக் கொடுத்துருக்கேன். பிஆர் டேக் ஒரு செல்ஃப் க்ளோசிங் டேக்னு நமக்கு தெரியும். ஸோ இது எதுக்காண்டி யூஸ் பண்ணுறோன்னா, ஒரு லைன் பிரேக் நமக்கு வேணும் அப்படிங்கிறக்காண்டி யூஸ் பண்ணுறோம். நெக்ஸ்ட்டு நான் இன்புட் டேக் எடுத்துக்கிறேன். இதோட டைப்பை நான் பாஸ்வேர்டுன்னு வச்சுக்கிறேன். ஏன் அப்படின்னா இதில் போடுற டெக்ஸ்ட்டை யூசருக்கு தான் தெரியுமே தவிர பக்கத்தில் இருக்கிறவங்க பார்க்கக்கூடாது. ஸோ இது ஒரு பாஸ்வேர்டு அப்படிங்கிறனால மறைஞ்சிருக்குன்னு சொல்லிட்டு டாட்டாக வரணும்னு சொல்லிட்டு அதோட டைப்பை நான் மென்ஷன் பண்ணிக்கிறேன். ஓகேவா? இதையும் நான் பிளேஸ் ஹோல்டரில் என்டர் யுவர் பாஸ்வேர்டுன்னு கொடுத்துட்டு ரிக்யூட் ஃபீல்டாக வச்சுருக்கேன். அப்புறம் பிரேக் டேக் கொடுத்துருக்கேன். நெக்ஸ்ட் பட்டன் அப்படிங்கிற டேக்குள்ளே சப்மிட் அப்படிங்கிற டைப்பை கொடுத்துருக்கேன். ரீஃப்ரெஷ் பண்ணி பார்க்க உங்களுக்கு ஒரு ஸ்ட்ரக்சர் வந்துடுச்சு. ஓகேவா? இந்த ஸ்ட்ரக்சரை நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க? இதுதான் நம்மளுக்கு மெயின் செக்ஷன். இதை நான் டிசைன் பண்ணி நம்ம ஃபஸ்ட்டு பார்ட் அவுட்புட்டை கொண்டு வர போகிறோம். ஸோ அதுக்கு நான் style.css அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபைல் க்ரியேட் பண்ணியிருக்கேன். அதில் எனக்கு பாடியில் ஃபஸ்ட்டு நான் பேக்ரவுண்ட் இமேஜ் செட் பண்ணிக்கிறேன். என்கிட்ட ஒரு இமேஜ் இருக்குது. ஸோ URL மூலமாக நான் அதை கனெக்ட் பண்ணிக்கிறேன். இமேஜ் அப்படிங்கிற ஃபோல்டருக்குள்ளே இருக்குது. அதுக்குள்ளே ப்ளூ பிளாக் அப்படிங்கிற ஒரு நேமில் இருக்குது.
ஃபோல்டருக்குள்ளே இருக்கிறதுனால அதுக்குள்ளே இருக்கிற ஃபோல்டரை கால் பண்ணுறதுக்கு டாட் ஸ்லாஷ் கொடுத்தீங்க அப்படின்னா அதுக்குள்ளே என்னென்ன ஃபைல் அண்ட் ஃபோல்டர் இருக்குன்னு வரும் நம்ம யூஸ் பண்ணுற ஃபோல்டருக்குள்ளே. ஸோ இமேஜஸ் ஃபோல்டருக்குள்ளே நான் கொடுத்துருக்க இமேஜோட நேமுக்கு ஸ்லாஷ் போட்டு கொடுத்துருக்கேன். ஸோ ஈஸியாக கனெக்ட் ஆயிரும். இப்போ போயிட்டு நான் ரீஃப்ரெஷ் பண்ணி பார்த்தா வராது. ஏன்னா ஸ்டைல் ஃபைலும் இண்டெக்ஸ் ஃபைலும் லிங்க் ஆகலை. இதை நான் லிங்க் அப்படிங்கிற ஒரு கோட் கொடுத்து நான் லிங்க் பண்ணிக்கிறேன். இதில் ரிலேஷன்ஷிப் என்னன்னு பார்த்தோன்னா இது ஒரு சைல்ட்ஸ் இதை லிங்க் பண்ணியிருக்கு. இதை வந்து ஹைப்பர் ரெஃபரன்ஸ் லிங்க் மூலமாக அந்த ஃபைல் நேமை கால் பண்ணியிருக்கோம். ஸோ இது என்ன ஃபைல் நேம்? style.css. இதுவே வேற ஒரு ஃபோல்டருக்குள்ளே இருந்துச்சுன்னா நம்ம டாட் ஸ்லாஷ் கொடுத்து அந்த ஃபோல்டர் நேம் கொடுத்து அதுக்கப்புறம் ஃபைல் நேம் கொடுப்போம். இப்போ பார்த்தீங்கன்னா அந்த இமேஜ் லோட் ஆகிட்டு ஆனால் ரிப்பீட்டடாக வந்திருக்கு, கவர் ஆகலை. அப்படிங்கிறதுனால நான் இதை என்ன பண்ணுறேன் அப்படின்னா பேக்ரவுண்ட் இமேஜை நான் பேக்ரவுண்ட் சைஸ் கொடுத்து கவர் கொடுத்துக்கிறேன். ஓகேவா? ஸோ இப்போ போய் பார்த்தீங்கன்னா ரீஃப்ரெஷ் பண்ணி பார்த்தீங்கன்னா ஃபுல் பேஜுக்கு அழகாக கவர் ஆகிருக்கும். ஓகேவா? ஸோ இப்போ இதில் ஓகே எனக்கு வந்து ரிப்பீட்டடாக வந்துச்சுல்ல, அந்த இமேஜை தான் நான் ஸ்டார்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு இப்போது பேக்ரவுண்ட் ரிப்பீட்டை நோ ரிப்பீட்டுன்னு கொடுத்துக்கிறேன். கவர் பண்ணியிருக்கிறதுனால அழகாக வந்துட்டு இப்போது உங்களுக்கு இந்த டிஃப்ரெண்ட் தெரியணும்னு சொல்லிட்டு நான் டெலிட் பண்ணிட்டு ரிப்பீட் எக்ஸ் மட்டும் கொடுத்துருக்கேன். அப்போ எக்ஸ் ஆக்சஸில் மட்டும் ரிப்பீட்டடாக இந்த இமேஜ் வந்திருக்கும். பார்ப்போம். பார்த்தீங்கன்னா எக்ஸ் ஆக்சஸில் மட்டும் ரிப்பீட்டடாக வந்துருக்கு. இப்போ நான் ஒய் கொடுக்கேன். ஸோ ஒய் கொடுத்து சேவ் பண்ணிட்டு ரீஃப்ரெஷ் பண்ணி காமிக்கேன். ஒய் ஆக்சஸில் மட்டும் இந்த இமேஜ் ரிப்பீட்டடாக வந்திருக்கு. இந்த மாதிரி விஷயத்தை ஸ்டார்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு நோ ரிப்பீட் அப்படின்னு கொடுக்கணும். இப்போ நீங்கள் நோ ரிப்பீட்னு கொடுத்து பார்த்தாலும் ஃபுல் பேஜுக்கு அந்த இமேஜ் வந்து கவர் ஆகிருக்குமா அப்படிங்கிற டவுட் இருக்கும். ஓகேவா? ஸோ இப்போ பார்ப்போம். இப்போ நான் இது எல்லாத்தையும் சேவ் பண்ணிட்டு எனக்கு பாடிக்குள்ளே இருக்கிற எல்லா டெக்ஸ்ட்டுமே ஒயிட் கலரில் வரணும். ஏன்னா இந்த லாகின் வந்து பிளாக் கலரில் இருக்குது, அதனால் எனக்கு கிளியராக தெரியலை. அதனால் நான் ஒயிட் கலர் கொடுத்துக்கிறேன். ஃபஸ்ட்டு /FFF அப்படின்னு கொடுத்தீங்கன்னா அழகாக ஒயிட் கலர் வந்துடும். அதுவே 000 கொடுத்தீங்கன்னா இதெல்லாம் வந்து கலர் கோடுன்னு சொல்லுவாங்க. ஓகேவா? நான் வந்து FFF கொடுத்து ஒயிட் கலரில் மாற்றிக்கிறேன். இப்போ நம்ம நோ ரிப்பீட்னு கொடுத்தோம், அதனால் ஒரு திருப்புக்கு மேலே இமேஜ் ரிப்பீட் ஆகலை. ஆனால் இந்த இமேஜ் வந்து எனக்கு பேக்ரவுண்ட் ஃபுல்லாக கவர் ஆகணும். அப்போ பேக்ரவுண்ட் சைஸை வந்து நான் கவர்னு கொடுத்துக்கிட்டு ரீஃப்ரெஷ் பண்ணுறேன். அழகாக கவர் ஆகிட்டு உங்களுக்கு இப்போ புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஓகேவா? இப்போ நான் கலர் வந்து ஒயிட்டுன்னு கொடுத்துட்டேன். இதோட மார்ஜினை நான் வந்து 20 பிக்சல்னு கொடுக்கேன். மார்ஜின்னா என்னன்னு பார்ப்போம் ஃபஸ்ட்டு. ஓகேவா? ஃபஸ்ட்டு நான் மார்ஜின் 20 பிக்சல் கொடுத்தோன்னா சைட்லேருந்து 20 பிக்சல் தள்ளி வந்திருக்கு. சைடில் மட்டும் இல்லை, ஓவரால் மேலேருந்தும் சரி எந்த சைட்லேருந்தும் ஒரு 20 பிக்சல் தள்ளி வந்திருக்கும். இப்போ நான் 10% கொடுத்ததால ஓவரால் எல்லா சைடும் 10% வந்து தள்ளி வந்திருக்கு. ஓகேவா? எனக்கு இது ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நான் வச்சுக்கிறேன். ஓகேவா? இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் அடுத்து அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். நான் இப்போ HTML பேஜ்க்கு வந்துக்கிறேன். ஸோ இதில் நான் ஃபார்ம் டேக்குள்ளே இதெல்லாம் கொடுத்துருக்கேன். அப்போ இந்த ஃபார்ம் டேக்குள்ளே இருக்கிற கண்டென்ட்டை நான் ஸ்டைல் பண்ண போகிறேன். அப்போது ஃபார்ம் கர்லி ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணி நான் என்ன அந்த ஃபார்ம் டேக்கை வந்து பேக்ரவுண்ட் கலரை ஒயிட்டுன்னு வச்சுக்கிறேன். அதுக்குள்ளே இருக்க டெக்ஸ்ட் கலரை பிளாக்குன்னு வச்சுக்கிறேன். ஓகேங்களா? இப்போ பார்த்தீங்கன்னா இன்புட் அண்ட் பட்டன் வந்து ஃபார்ம் டேக்கில் இருக்குது, ஆனால் லாகின் வந்து அதர் வெளியே இருக்கிற ஃபார்ம் டேக்கில் இருக்குது. ஸோ எல்லாத்தையும் நான் ஒரே டிவிஷனுக்குள்ளே போட்டு நான் ஒரே நேம் வச்சு எனக்கு கால் பண்ணணும்னு சொல்லிட்டு லாகின் அப்படிங்கிற ஒரு கிளாஸ் மூலமாக டிவிஷனை வந்து கிளாஸ் மூலமாக இது பண்ணிக்கிறேன். இதுவே டிவிஷன் கிரியேட் பண்ணி நீங்கள் ஐடி கூட வச்சுக்கலாம். ஐடி மேக்ஸிமம் எதுக்காண்டி அப்படின்னா ஜாவா ஸ்கிரிப்ட் யூஸ் பண்ணுறதுக்கு கிரியேட் பண்ணியிருப்பாங்க. நான் லாகின் அப்படிங்கிற கிளாஸ் நேமை கால் பண்ணுறேன் CSSல அப்படிங்கிறனால டாட் லாகின் யூஸ் பண்ணுறேன். கிளாஸ் நேமு CSSல நீங்கள் நோட் பண்ணும்போது டாட் போட்டு தான் இது பண்ணணும். ஸோ நான் டாட் லாகின் போட்டு அதுக்கு வந்து நான் ஸ்டைல் பண்ணியிருக்கேன். ஸ்டைலோட சேஞ்சஸ் நீங்களே பார்த்துருப்பீங்க. அதே போல் நான் மார்ஜின் போட்டு 20 பிக்சல்னு கொடுத்துருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஆல்ரெடி பாடியை வந்து நம்ம 10% தள்ளி தான் வச்சுருக்கோம். இப்போ இதை வந்து நான் வந்து 20 பிக்சல் தள்ளி வச்சு காட்டுறேன். ஸோ உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் டிஃப்ரென்ஸ் என்னென்னு. ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன்னு இதோட வித்தை மட்டும் கம்மி பண்ணிக்கிறேன் ஒரு 20%. இப்போ வித்துனா என்னென்னு மார்ஜினுக்கும் வித்துக்கும் டிஃப்ரெண்ட் தெரிஞ்சிருக்கும். நம்ம கண்டென்ட் எந்த வித்தில் இருக்கணும், நான் வந்து 50% வச்சுருக்கேன். ஓவரால் 100% எனக்கு 50% அந்த வித்து இருந்தால் போதும் அப்படின்னு சொல்லிட்டு வச்சுருக்கேன். இதோட பேடிங்கை வந்து நான் 20 பிக்சல் எடுத்திருக்கேன். பேடிங்க்கும் மார்ஜினுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ்னு பார்ப்போம். ஸோ இப்போது நான் இதோட பேடிங் வச்சுருக்கேன் அப்படிங்கும்போது என்னென்னு பார்ப்போம். இப்போ நான் இன்ஸ்பெக்ட் பண்ணிட்டு உங்களுக்கு ஓப்பன் பண்ணி காட்டுறேன் பேஜில் இருக்கிற என்னென்ன விஷயம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. இல்லை பேடிங், பார்டர், மார்ஜின் இந்த 3 விஷயமும் நீங்கள் பிகினராக இருக்கீங்கன்னா ரொம்பவுமே கன்ஃபியூஸ் ஆகும். நான் உங்களுக்கு ஜூம் பண்ணிட்டு உங்களுக்கு காமிக்கேன். நீங்கள் வந்து ரைட் சைடில் இருக்கிற அந்த இமேஜை பாருங்கள். இன்ஸ்பெக்ட் பண்ண இடத்துல இமேஜஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஸோ மார்ஜின் அப்படிங்கிறது உங்களுக்கு வந்து ஒரு லைட் ஆரஞ்சு கலரில் உங்களுக்கு காமிக்கும். ஸோ இந்த மார்ஜினில் நான் 50% எடுத்திருக்கேன் அப்படிங்கிறதுனால எனக்கு 50% அந்த டிவிஷன் கிளாஸ் இருக்குது. அடுத்து 50% உங்களுக்கு பின்னாடி இருக்கிற இமேஜ் தெரியுது. ஸோ இதில் வந்து
வந்து நான் பாடி அப்படிங்கிறதுக்குள்ள அந்த கிளாஸுக்குள்ளே நான் கிளாஸை மட்டும் செலக்ட் பண்ணி காமிக்கேன். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா க்ரீன் கலரில் உங்களுக்கு இமேஜ் தருதா நம்ம அவுட்புட்டில். ஸோ இதுதான் பேடிங். ஸோ எந்த அளவுக்கு நீங்கள் பேடிங் கொடுத்துருக்கீங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்த உங்களுக்கு தெளிவாக காட்டுது. ஸோ இதுலேருந்து உங்களுக்கு மார்ஜின் அண்ட் பேடிங்க்கு டிஃப்ரென்ஸ் என்னன்னு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதுலேயும் டவுட் இருந்துச்சுன்னா நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணி பார்க்கும்போது உங்களுக்கு கிளியர் ஆயிரும். ஸோ நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். ஸோ நான் நெக்ஸ்ட்டு வந்து இந்த இன்புட் டேகை பற்றி எக்ஸ்பிளைன். இன்புட் டேக்கு நான் ஸ்டைல் கொடுக்க போகிறேன். ஸோ நான் இன்புட் டேக் போட்டுக்கிறேன். அதுக்கு நான் பேடிங் கொடுத்துக்கிறேன். 10 பிக்சல்னு கொடுத்துக்கிறேன். பேடிங் அப்படின்னா அப்போது அந்த இன்புட் டேக்கு உள்ளே இருக்கிற விஷயம் கேப் கொடுக்கும். ஸோ அதே போல் கொடுத்துருச்சு. எனக்கு இப்போ மார்ஜின் வேணும். அதாவது இன்புட் டேக் 2 இன்புட் டேக்கும் இடையில கேப் வேணும். நான் மார்ஜின் கொடுத்துக்கிறேன். ஸோ அழகாக வந்து அதோட கேப் வந்து நமக்கு கிடச்சிட்டு ஓகேவா. ஸோ இப்படி நீங்கள் வந்து ஒரு மார்ஜினை வந்து செட் பண்ணிக்கலாம். ஓகே, நெக்ஸ்ட்டு நான் வந்து அந்த லாகின்க்கு வந்து டெக்ஸ்ட் அலைன் கொடுத்து சென்டர்னு மாற்றிக்கிறேன். லாகின் அழகாக வந்துருச்சு. லாகின் அப்படிங்கிற கிளாஸுக்குள்ளே நம்ம டெக்ஸ்ட் அலைன் கொடுத்துருக்கனால எல்லாமே சென்டரில் வந்திருக்கு. நான் லாகின் கிளாஸ்க்குள்ளே இருக்கிற H1 டேக் மட்டும் சென்டர் அலைன்மெண்ட்டாக வரணும்னு சொல்லி கொடுத்துக்கிறேன். இப்போ பாருங்கள், லாகின் அப்படிங்கிற H1 டேக் மட்டும் சென்டர் அலைன்மெண்ட்டாக வந்திருக்கு. ஸோ இப்போ புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ இதோட ஃபாண்ட் ஃபேமிலி வந்து நான் கர்சிவாக மாற்றிக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா அழகாக நம்மளுக்கு வந்து லாகின் அப்படிங்கிற லெட்டர் நம்மளுடைய ஃபஸ்ட்டு காட்டின அவுட்புட் மாதிரி வந்துச்சு. இதோட ஃபாண்ட் சைஸை வந்து நான் 100 பிக்சலாக வச்சு காட்டுறேன். பார்த்தீங்கன்னா பெரிய சைஸாக வந்துச்சு. ஓகேவா, இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஒரு ஃபாண்ட் ஃபேமிலியை எப்படி மாற்றணும், ஃபாண்ட் சைஸ் கொடுத்து நம்ம ஆல்ரெடி வச்சுருக்க ஃபாண்ட் சைஸை மாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு வச்சுருக்கோம். ஓகேவா, ஒரு H1 டேக்கு நம்ம எல்லாத்தையும் முடிச்சிட்டோம். இப்போ இன்புட் டேக்கு போவோம். இன்புட் டேக்கில் நம்ம வந்து பார்டர் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பற்றி பார்ப்போம். இந்த பார்டர் எதுக்கு 20 பிக்சல்னு கொடுத்துருக்கேன். நான் இப்போ சேவ் பண்ணுறேன். பார்டர் எதுவுமே இல்லை. பார்த்தீங்க அப்படின்னா ஸோ நீங்கள் அதை செலக்ட் பண்ணும்போது மட்டும் அந்த பார்டர் வந்து 20 பிக்சல் பிக் ஒரு போல்ட்னஸை வந்து கொடுக்குது. ஓகேவா, ஸோ அதை நீங்கள் பார்க்கலாம். நான் இந்த பார்டரை வச்சுக்கிட்டே உங்களுக்கு வந்து ஒரு பார்டர் ரேடியஸ் போட்டு காமிக்கேன். அதாவது ஒரு வளைவு வர மாதிரி உங்களுக்கு போட்டு காமிக்கேன். பார்டரை இப்போ டெலீட் பண்ணிடுறேன். பார்டர் ரேடியஸ் அப்படிங்கிறது அந்த இன்புட் டேக்கு ஒரு ரேடியஸை கொடுக்குது. அதாவது ஒரு வளைவை வந்து கொடுக்கும். ஓகேவா, இதை நான் உங்களுக்கு 20 பிக்சல்னு வச்சுட்டு நெக்ஸ்ட்டு பாக்ஸ் ஷேடோ கொடுக்கேன். அதை வந்து நான் பிளாக் கலரில் கொடுத்துக்கிறேன். 3 பிக்சல் எனக்கு டாப்லையும் 3 பிக்சல் ரைட்லையும் அடுத்து எனக்கு 8 பிக்சல் வந்து அதோட ஒப்பாசிட்டியும் இருக்கணும்னு சொல்லி கொடுத்துக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு பாக்ஸ் ஷேடோவும் வந்திருக்கு. அந்த ஒரு போல்ட்னஸ் அதாவது ஒரு வளைவும் வந்திருக்கு. ஓகேவா, இது கிளியராக தெரியும் எனக்கு. இப்போ நான் பாக்ஸ் ஷேடோவை ரிமூவ் பண்ணிட்டு காமிக்க உங்களுக்கு டிஃப்ரெண்ட் தெரியும். ஓகேவா, ஸோ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். பாக்ஸ் ஷேடோனா என்ன, ஒரு பார்டர் ரேடியஸ்னால் என்னன்னு சொல்லிட்டு. ஸோ இதுக்கு நான் விட்டு கொடுத்தேன். நான் விட்டு கொடுத்துட்டு ஒரு 150% கொடுத்துக்கிறேன். அந்த வித்து எவ்வளோ இருக்குன்னு பார்ப்போம். அதை விட நம்ம கம்மி பண்ணிக்கலாம். பார்த்தீங்கன்னா நம்ம கொடுத்துருக்க வித்தை விட அதிகமாக இருக்கிறதுனால நான் ஒரு 80% கொடுத்துக்கிறேன். ஸோ ஓகே, எனக்கு இந்த அளவு போதும் அப்படின்னு சொல்லிட்டு நான் இதை வந்து முடிச்சுக்கிறேன். ஓகேவா, இப்போ வந்து எனக்கு இன்புட்டாகவும் முடிஞ்சிச்சு. எனக்கு பட்டனுக்கும் அதே போல் வேணும்னு சொல்லிட்டு நான் கம்மா போட்டு பட்டன் கொடுத்துருக்கேன். பட்டனும் அதே போல் வந்துருச்சு. ஓகேவா, எனக்கு இப்போ பட்டனோட வித்து கம்மியாகணும். ஸோ பட்டன் கலர் ரெடி ஆகணும். ஸோ இந்த மாதிரி டிஃப்ரென்ஸ் வேணும்னு சொல்லிட்டு நான் பட்டனை தனியாக எடுத்து போட்டு அதோட வித்தை நான் 50% வச்சுக்கிறேன். ஓகேவா, அதுக்கப்புறம் இதோட பேக்ரவுண்ட் கலரை நான் மாற்றுறேன். அக்வா வச்சுக்கிறேன். ஸோ இதுக்கு நான் வந்து பாக்ஸ் ஷேடோ கொடுக்கேன். ஸோ பிளாக் கொடுத்துக்கிறேன். ஸோ அதே போல் 3 பிக்சல் ரைட் சைடு எவ்வளோ இருக்கணும், 8 பிக்சல் அப்படிங்கிறது அதோட ஒப்பாசிட்டி. இப்போ நான் ரீஃப்ரெஷ் பண்ணுறேன். பாருங்கள், அழகாக வந்துருச்சு. எனக்கு இந்த பட்டன் வந்து சென்டராக வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து டெக்ஸ்டைலைன் சென்டர் கொடுக்கேன். மாறாது. ஏன்னா இது ஒரு டெக்ஸ்ட் கிடையாது, இது ஒரு பட்டன். ஸோ அது நமக்கு நல்லாவே தெரியும். ஓகேவா, ஸோ இப்போ உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் டெக்ஸ்ட் அலைன் எந்த இடத்துல கொடுத்தா மட்டும் மாறும். அதனால் நான் மார்ஜின் கொடுக்கேன். மார்ஜின் கொடுத்து 100 பிக்சல் கொடுத்துக்கிறேன். 100 பிக்சல் தள்ளி இருக்கிறதுனால அது எல்லா சைடும் 100 பிக்சலை எடுத்துகிட்டு தள்ளிக்கிறது. ஸோ டாப்லேயும் எனக்கு பாட்டம்லேயும் வேண்டாம், லெஃப்ட்டும் ரைட்டும் தான் வேணும். ஸோ அப்படி இருக்கும்போது நான் அதை எப்படி கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் காண்டி இப்போ இந்த இடத்துல 100 பிக்சல் 0 பிக்சல்னு கொடுத்துக்கிறேன். எந்த இடத்துலலாம் உங்களுக்கு கவர் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். ஓகேவா, ஸோ நான் ரீஃப்ரெஷ் பண்ணுறேன். பார்த்தீங்கன்னா டாப்பும் பாட்டமும் 100 பிக்சல் எடுத்துக்கிட்டு ரைட்டும் லெஃப்ட்டும் அப்படியே எடுத்துக்கல. அப்போ ஃபஸ்ட்டு நீங்கள் கொடுக்குற வேல்யூ டாப்பை மென்ஷன் பண்ணுது. டாப் அண்ட் பாட்டம் நீங்கள் 2 வேல்யூ கொடுத்தீங்கன்னா டாப் அண்ட் பாட்டம் எடுத்துக்கும். ஸோ ஒரு வேல்யூ கொடுத்தீங்க அப்படின்னா ஓவரால் எடுத்துக்கும். நீங்கள் வந்து 4 வேல்யூஸ் கொடுத்தீங்கன்னா டாப் ரைட் பாட்டம் லெஃப்ட் அப்படின்னு எடுத்துக்கும். ஸோ நீங்கள் எந்த அளவுக்கு கொடுக்க போகிறீங்கன்னா அதை தான் பொறுத்து. ஸோ நான் டாப்புக்கும் ஒரு 20 பிக்சல் கொடுத்துருக்கேன். அதே போல் டாப் அண்ட் பாட்டமுக்கு 20 பிக்சல், லெஃப்ட் அண்ட் ரைட்டுக்கு 100 பிக்சல் கொடுத்துருக்கேன். இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன்.
இப்போ நான் லாகின் போயிட்டு இதே மாதிரி பார்டர் ரேடியஸ் இன்புட் கொடுத்த பார்டர் ரேடியஸ் மாதிரி 20 பிக்சல் அண்ட் 0 மட்டும் கொடுக்கேன். 20 பிக்சல் அப்படின்னு கொடுத்தனால டாப்பும் நீங்கள் பாட்டமில் ரைட் சைடு மட்டும்தான் உங்களுக்கு அந்த வளைவு வந்திருக்கும். ஸோ 2 இடத்துல மட்டும்தான் வளைவு வந்திருக்கு. நம்ம ஃபஸ்ட்டு பார்ட் அவுட்புட் மாதிரியே இந்த ஃபார்ம் வந்துட்டு ஓகேவா, உங்களுக்கு இதில் கிளியராக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ 2 வேல்யூ கொடுத்தா எந்தெந்த பொசிஷன் எடுத்துக்கும், 1 வேல்யூ கொடுத்தா எந்தெந்த பொசிஷன் எடுத்துக்கும், 4 வேல்யூ கொடுத்தா ஒவ்வொரு பக்கத்தையுமே எடுத்துக்கும். ஓகேவா, இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். இப்போ நம்ம பாஸ்வேர்டு அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பற்றி பார்த்தோம். நம்ம பாஸ்வேர்டில் போய் டைப் பண்ணால் டாட்டாக வரும். அந்த ஒரு விஷயமும் உங்களுக்கு கிளியர் ஆகிருக்கும். இப்போ எனக்கு பட்டனை ஹோவர் பண்ணால் எனக்கு அந்த ஆரோவும் பாயிண்டராக மாறணும் அண்ட் எனக்கு கலர் சேஞ்ச் ஆகணும். அதுக்கு நான் பட்டன் அப்படிங்கிற டேகை ஹோவர் பண்ணும்போது, அதாவது என்னுடைய ஆரோவை கொண்டு போய் அங்கே வைக்கும்போது அதோட பேக்ரவுண்ட் கலர் வந்து ரெட் கலராக மாறணும். அந்த பட்டனுக்குள்ளே இருக்கிற டெக்ஸ்ட் கலர் கலர் வந்து ஒயிட் கலரில் மாறணும். அண்ட் அதோட பாக்ஸ் ஷேடோ வந்து எனக்கு ரெட் கலரில் எந்த பிக்சலில் மாறணும் அப்படிங்கிறத நான் செட் பண்ணிக்கிறேன். ஸோ 5 பிசியும் கொடுக்கலாம், நான் பிக்சல் தான் அடிக்கடி கொடுப்பேன் அப்படிங்கிறது பிக்சலே கொடுத்துக்கிறேன். ஸோ 8 பிக்சல் ஒப்பாசிட்டியோட வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் கொடுத்துக்கிறேன். இப்போ ரீஃப்ரெஷ் பண்ணுறேன். நான் கொண்டு போய் வச்சாலே போதும், நான் கிளிக்கே பண்ணலை, கொண்டு போய் வச்சாலே போதும், அழகாக வந்து கலர் சேஞ்ச் ஆகுது. இதை நீங்கள் பார்க்கலாம். ஓகேவா, ஸோ இதை நீங்கள் இன்னும் அட்வான்ஸாக பார்க்கணும்னா இதை கிளிக் பண்ண எத்தனை கலர் வேணாலும் சேஞ்ச் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு கீ ஃப்ரேம்ஸ்லாம் கொடுத்து பார்க்கலாம். நான் கர்சரை வந்து பாயிண்டராக சேஞ்ச் பண்ணியிருக்கேன். ஸோ கர்சர் பாயிண்டர் வந்து கொடுத்துருக்கேன். ஓகேவா, ஸோ எப்படி நீங்கள் யாரும் அங்கே கொண்டு போய் வச்சாலே அது வந்து பாயிண்டராக சேஞ்ச் ஆகும். இது உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். நம்ம ஃபஸ்ட்டு பார்த்த அவுட்புட் மாதிரி இந்த ஃபார்மை வந்து நம்ம செஞ்சுட்டோம். ஓகேவா, ஸோ இதே போல் இன்னும் வீடியோஸ் பார்க்குறதுக்கு நீங்கள் வீக்கெண்ட் HTML வீடியோஸ் வந்து நீங்கள் பார்க்கலாம். தேங்க்யூ.